Welcome back to all. I am Nalini from RSN Diya's channel. Today we are going to see spoken English course-ல 20 classes பார்க்கலாம் இன்னையிலேருந்து. Today is the first class. இதில் பிகினர்ஸ்க்காக இந்த 20 classes போடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி இது ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட் கிளாஸ் 1ல் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். டோன்ட் ஃபீல் போர். அதாவது பிகினர்ஸ்க்கு கிராமர் தெரியாமல் எப்படி பேசுகிறது, வெக்கேபுலரிஸோட இம்பார்ட்டன்ட் என்ன, ப்ரொனன்சியேஷன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எசென்சியல். கிராமர் அப்படிங்கிறது நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும். கிராமர் தெரிஞ்சால் தான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மொழி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ரிட்டன் பேஸில் பார்க்கும்போது ஓரளவுக்கு பேசிக் கிராமர் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இப்போ டென்சஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது இல்லையா, அந்த காலங்கள் இப்போ ஈஸ், வாஸு, வில் பி, ஷால் பி இப்படி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் கண்டினியூ டென்ஸில். பர்ஃபெக்ட்டு, அதாவது வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம எடுத்த உடனே நம்மளுக்கு தெரியாது. ஒரு கிராமர் நம்ம 1 by 1 ஒரு ஆர்டராக பார்க்கும்போது தான் இதெல்லாம் நம்மளுக்கு புரியும். அப்போ தான் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குது. After the class will be over, if you like the class, please give your like and share to your friends. Don't forget to comment in the comment box and subscribe to RSN Diya's channel. Let us go to see the class. இப்போ origin of English languageலேருந்து நம்ம பார்க்கலாம். origin அப்படின்னா தோற்றம். ஒரு ஆங்கில மொழி எப்படி தோன்றி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதிலிருந்து ஒரு ஜஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். இப்போது ஒரிஜின் எப்படிங்கிறது லிட்ரேச்சர், கிராமர் அதில் தான் ஆரம்பித்தது. ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி, ஆங்கில மொழி ஆங்கில இலக்கியம், அப்புறம் ஆங்கிலத்தில் இலக்கணம். இந்த இலக்கியம்ங்கிறது ப்ரைமரி டெவலப்மெண்ட், இலக்கணம் அப்படிங்கிறது செகண்டரி டெவலப்மெண்ட்டு. இந்த லிட்ரேச்சர் வேலை தோஸ் டேஸ் நம்மளுடைய ஏன்சியன்ஸ் எல்லாமே இலக்கிய ரீதியில் தான் பேசினாங்க. நம்ம இலக்கண த்ரூ we are talking through grammar, that is a secondary development அப்படின்னு. இப்போது தங்கள் பெயர் என்ன, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், தாங்கள் எங்கு செல்கிறீர்கள், இப்படியெல்லாம் நம்ம பேசினா கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா. என்ன இப்படி பேசுகிற, என்னாச்சு உனக்கு அப்படி கேட்பாங்க. அது லிட்ரேச்சர், பியோர் இங்கிலீஷ், பியோர் தமிழில் எப்படி பேசுகிற அதே மாதிரி தான் லிட்ரேச்சர்லேயும் வரும். இப்போ நம்ம கிராமர் செகண்டரி டெவலப்மெண்ட்டில் தான் நம்ம இப்போது கம்யூனிகேட் பண்ணுறோம். அந்த லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் லாங்குவேஜ்? லாங்குவேஜ் இஸ் த ஹியூமன் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் டெசியர்ஸ். அதாவது நமக்குள்ள சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா, ஒப்பீனியன்ஸு. யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் நம்ம அவங்க மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, ஒரு குட் ஒப்பீனியன், பேட் ஒப்பீனியன், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த கருத்துக்கள், உணர்ச்சிகள், ஆசைகள், இது எல்லாமே நம்ம வெளியிடணும். அந்த வெளியிடுவதற்கான முறை தான் மொழி, அதுதான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதுவுமே நமக்கு இந்த லாங்குவேஜ் இல்லாமல் ஹவு வி கேன் கன்வே வாட் வி திங்க், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத கன்வே பண்ண முடியாது இல்லையா மற்றவங்களுக்கு. அதுக்கு நம்ம எதையை யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மொழி வாயிலாகத்தான் மற்றவங்களுக்கு நம்ம கன்வே பண்ண முடியும். அப்போது கிராமர் டிவிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராமர் டிவிஷனை 3 நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லெட்டர்ஸ், எழுத்தியல் அப்படின்னு சொல்லலாம், எழுத்துக்களை பற்றி படிக்கக்கூடியது. எட்டிமாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது இஃப் வி நோ த லெட்டர்ஸ் ஈஸிலி வி கேன் மேக் சம் சிம்பிள் வேர்ட்ஸ், இஸ்ன்ட் இட். இப்போது ஒரு லெட்டர்ஸ் தெரிஞ்சதுன்னா வார்த்தைகளை நம்ம உருவாக்கலாம். வார்த்தைகள் தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் தாராளமாக மேக் பண்ணலாம் இல்லையா. when we arrange the sentence, அதாவது that means syntax அப்படின்னா வாக்கியவியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாக்கியவியலில் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் அப்படிங்கும்போது ஒரு சென்டென்ஸ் அமைக்கும்போது நம்மளுக்கு சப்ஜெக்டு, டென்ஸு, வேர்பு, ஆப்ஜெக்ட் இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. ஒரு சென்டென்ஸ் ஒரு ஆர்டராக வரணுன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா டூயர் ஆஃப் த ஆக்ஷன், அதாவது ஒரு செயலை செய்யக்கூடியவங்க தான் நம்ம சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், ஒரு செயலை பெறக்கூடியது. ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்,
ரைட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, அதாவது வெர்பு 1 அப்படி சொல்லலாம். ரைட் எ லெட்டர், லெட்டர் இஸ் எ ஆப்ஜெக்ட், தட் இஸ் எ ரிசீவ்டு. யா, அப்போ இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறோன்னா அப்போ அந்த டென்ஸு காலங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த வெர்பு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி, அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அளவுக்கு பேசிக் கிராமர் வேணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம இதையே பார்க்குறோம். இப்போ ஆர்த்தோகிராஃபி அது மட்டும் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிறது லெட்டர்னு சொன்னால் ஸ்டடி ஆஃப் லெட்டர்ஸ். அப்போ வாட் இஸ் எ லெட்டர், லெட்டர் எப்படி தோன்றுச்சு, லெட்டர்னால் என்ன, எழுத்து என்பது என்ன, அது எப்படி தோன்றியதுன்னு பார்க்கலாம். இப்போ லெட்டர் இஸ் எ பேசிக் லாங்குவேஜ், ஒரு அடிப்படையாக, ஒரு மொழிக்கு அடிப்படையே வந்து லெட்டர்ஸ் தான். இப்போ தமிழ் எடுத்துட்டாலும் அ இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வந்து தமிழில் வந்து நம்மளுக்கு பேசிக் இல்லையா லெட்டர்ஸ். எப்படி அது இன் ஓல்டன் டேஸ் அவர் ஏன்சியன்ஸ் வெரைண்ட் யூஸ்டு தீஸ் லெட்டர்ஸ். நம்மளுடைய ஏன்சியன்ஸ் வந்து இந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலை. அப்போ ஹவு த கம்யூனிகேட்டட், எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா, பட் தேவர் ஒன்லி ஒரு 4 ஃபார்மாக வந்துச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு கெசர் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது சைகை. கெசர்னா சைகை, கெசர் ஒரு சைகை மூலம். இப்போ நம்ம வந்து வா அப்படிங்கிறதுக்கு கைகளை அசைக்கிறோம், போ அப்படிங்கிறதுக்கு, வேண்டாம் அப்படி சொல்கிறதுக்கு இல்லையா. அப்புறம் வந்து அப்ரிஷியேஷனுக்கு கிளாப் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு விரலை காட்டி ஒரு வார்னிங்க்கு வந்து ஒரு விரலை காட்டுறோம். இந்த மாதிரி வந்து எவ்வளவோ இருக்குது. இப்போவும் கூட நம்ம சைகைகள் கம்யூனிகேட் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த கெசர் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆஃப்டர் தட் ஃபோனிக் ஃபார்ம், ஃபோன்னால சப்தங்கள், ஃபோனிக் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன்னா சப்தங்கள், தட் மீன்ஸ் ஒலி. இப்போ பார்த்தீங்கன்னா அமைன்ஸ் வேர் கம்யூனிகேட்டட் த்ரூ ஃபோனிக் ஃபார்ம் இல்லையா. அமைன்ஸ் அதாவது காட்டுவாசிகள்னு சொல்கிறோம், மலை ஜாதிக்காரங்க வந்து அப்போது அந்த காலங்கள்லேயே ஃபோனிக் ஃபார்மில் தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க, பேசவே இல்லை, அவங்க பேச தெரியாது. ஆஃப்டர் தட் கிராஃபிக் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் தான் வரி வடிவங்கள் வந்துச்சு. வரி வடிவத்துக்கு அப்புறம் தான் லெட்டர் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், தட் இஸ் எ 4th ஸ்டெப் இல்லையா, அதுதான் எழுத்து வடிவம். இதுதான் ஒரிஜின். ஒரு எழுத்துங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் இங்கே கொடுத்துக்கிறோம். டோன்ட் ஃபீல் போர், அகைன் ஐ எம் சேயிங் டு யூ. இந்த எழுத்துக்களைத்தான் நம்ம வந்து 26 லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, இட் இஸ் கால் ஆல்ஃபபெட்ஸ், 26 லெட்டர்ஸ். இந்த 26 ஆல்ஃபபெட்ஸையும் நம்ம 3ஆக பார்க்குறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வவல்ஸ், செகண்ட் ஒன் செமி வவல்ஸ், தேர்ட் ஒன் கான்சனன்ஸ். அதாவது வவல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்துக்கள். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 5 லெட்டர்ஸ், AEIOU 5 லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். வெரி பேசிக்கில் இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ செமி வவல்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 2 லெட்டர்ஸ், அதாவது W and Y. Why I have given here only 2 letters means when we pronounce this letter W அப்படின்னு சொல்லி பாருங்கள், எந்த மாதிரி சவுண்டு வருது, W U சவுண்டு வருது இல்லைங்களா. அதே Y அப்படி சொன்னீங்கன்னா I சவுண்டு வரும். அப்போது U and I இட்ஸ் a vowels இல்லையா. யூவும் ஐ என்னது வவல்ஸு. அப்போது இட் கெட்ஸ் ஹாஃப் சவுண்ட் ஃப்ரம் த வவல், வவல்லேருந்து பாதி ஒலிக்கும் திறனை இது எடுத்துக்குது. அதனால தான் அது செமி வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர்மெய், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ரெண்டும் சேர்ந்தது, இணைந்தது, அதனால தான் அது உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கான்சனன்ஸ், தட் மீன்ஸ் டெட் லெட்டர்ஸ். டெட் லெட்டர்ஸ் இறந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் என்ன சொல்கிறோன்னா மெய் எழுத்துக்கள். இப்போ இந்த மெய் எழுத்துக்கள் தமிழில் வந்து இக்கு இங்கு இச்சு இங்கு இப்படி இருக்கு இல்லையா, அந்த இக்கு இங்கு இச்சு இன்னு அந்த மாதிரி அந்த மெய்யெழுத்துக்களை மட்டும் வச்சுட்டு ஒரு வார்த்தை உருவாக்க முடியுமா? முடியாது. வி காண்ட். வை? பிகாஸ் தெர் இஸ் நோ சவுண்ட் அட் ஆல். அதுக்கு வந்து சவுண்டு கிடையாது, ஒலிக்கும் திறன் இல்லை. இப்போ வவ்வல்ஸுக்கு தான் ஒலிக்கும் திறன் இருக்குது, அது உயிரெழுத்து, இது டெட் லெட்டர்ஸ் இல்லையா. அந்த இப்போ வந்து 26 லெட்டர்ஸில் வவ்வல்ஸ் 5, செமி வவ்வல்ஸ் 2, டோட்டலி 7. அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 19 லெட்டர்ஸ் ஆர் கால்டு கான்சனன்ஸ். That means dead letters, they have no sound at all. Without the help of vowels and semi-vowels, we can't make any single words by using consonants. Okay? இப்போ vowels அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். vowels have sound, consonants haven't sound. vowelsக்கு சவுண்ட், ஒலி இருக்கிறது, அதனால் ஒலிக்கிறது. கான்சனன்ட்ஸ் மெய்யெழுத்துக்களுக்கு ஒலி இல்லை.
Consonants have not sound, so they can't be sounded without the help of vowels and semi-vowels. Already I told. Vowels, semi-vowels அதோடைய உதவி இல்லாமல் ஒலிக்கும் திறன் அற்றது. எது? கான்சனன்ட்ஸ், மெய்யெழுத்துக்கள் இல்லையா? இப்போ ஒலிக்கும் திறன் அற்றது அப்படிங்கும்போது வேர்ட்ஸு நம்ம உருவாக்க முடியாது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிற பாருங்கள். அதாவது 2 லெட்டர்ஸ் வச்சு ஒவ்வொரு வேர்டு கொடுத்துக்குறோம். அந்த 2 லெட்டர்ஸ் தான். அதுக்கு குறைச்சோன்னு சொன்னோம்னா அப்போ லெட்டர்ஸ் ஆயிரும் இல்லையா, வேர்ட்ஸ் ஆகாது. இப்போ இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேர்ட்ஸ் எப்படி உருவாச்சுன்னா, இப்போ இந்த வவ்வல் வச்சு ஒரு கான்சனன்ட் வச்சு தான் அந்த ப்ரிப்போஷன் நம்ம அமைச்சிருக்கிறோங்க. ஆன், ஆஃப், இன், டு, இன்டு, அப், அப்பான், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் இருக்குது. ஆன் அப்படின்னா மேலே, மீது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டேட்டு, டே இதெல்லாம் சொல்லும்போதும் கூட ஆன் சொல்லுவோம் நம்ம இல்லையா. அதே ஆஃப்னா உடைய, இப்போ சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னா இல், அதில், இதில். இன் மை பாக்கெட், தெர் இஸ் 50 rupees, ஒன்லி 50 rupees இன் மை பாக்கெட் அட் ப்ரெசன்ட் சொல்ல இல்லையா. இப்போ தச்சமயம் என்கிட்ட 50 rupees என் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு. இன். அதே உள்ளே அப்படிங்கிறதுக்கு இன் தான் இல்லையா. டூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 மீனிங் வரும். அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறப்ப பார்க்கலாம். இப்போ இன்டூ அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்னும் டூவும் சேர்ந்தது இன்டூ. இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இன்டூன்னு சொல்கிறோம். இப்போ போர் த வாட்டர் இன்டு த டம்ளர் ஃப்ரம் த ஜக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த ஜக்கில் இருந்து டம்ளரில் வாட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றுக்குள் அப்படிங்கும்போது இன்டூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்னா மேலே, அப்பான் அப்படின்னு சொல்லும்போது கீழிருந்து மேல் நோக்கி மூவிங்கில் இருக்கக்கூடியது. அதாவது த மங்கி இஸ் கிளைம்பிங் அப்பான் த ட்ரீ, மேலே ஏறிக்கொண்டிருக்கிறது. த லிஃப்ட் இஸ் கோயிங் அப்பான் 5th floor 6th floor அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதனால் ஒவ்வொன்றுடைய மீனிங் என்ன, ஒவ்வொன்றுக்கும் இது மீனிங் இருக்குது, இது இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன். ஓகே. இப்போது அடுத்தது வந்து அந்த ஏஏஐஒய்னுடைய வேர்ட்ஸ் ஃபார்மேஷன் இங்கே கொடுத்துக்கிறேன் பாருங்கள். 5 வேர்ட்ஸு. மேன், பெட், நிப், ஃபாக்ஸ், சன். இந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸில் பாருங்கள் மிடில் ஏஇஐஓயு அப்படி கொடுத்துக்கிறோம். அந்த ஏஇஐஓயு அந்த வவல்ஸை எடுத்துகிட்டு பாருங்கள். வி காண்ட் மேக் த வேர்ட் பிகாஸ் தெர் இஸ் நோ சவுண்ட் அட் ஆல். எம்என் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். பிடி அதுவும் கான்ஸ்டன்ட். என்பி, எஃப்எக்ஸ், எஸ்என் அந்த மாதிரி லெட்டர்ஸாக தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஒழிய ஒரு வேர்டை நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எஸ்டர்டே ஐ வென்ட் டு சென்னை டு அட்டன் த இன்டர்வியூ. இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. இப்போ நேற்று சென்னைக்கு போனேன், எதுக்குன்னா டு அட்டன் த இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன்னு சொல்லிக்கிறோம். இந்த சென்டென்ஸில் டூ ஹேஸ் கம் இந்த 2 places வந்திருக்குது. 2 வந்து 2 இடங்களில் வந்திருக்கு. அதாவது பிஃபோர் த நவுன், சென்னைங்கிறது நவுன், ஒரு பிளேஸ், நேம் ஆஃப் த பிளேஸ். அட்டெண்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்பு, ஒரு ஆக்ஷன் இல்லையா. இப்போது அந்த சென்னைக்கு முன்னாடி 2 வந்திருக்குது. அட்டெண்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2 யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 2 மீனிங் ஒரே மீனிங்கா அப்படின்னா இல்லை, 2 டிஃப்ரெண்ட் மீனிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்புக்கு முன்னாடி எப்போல்லாம் 2 யூஸ் பண்ணுறோமோ அது வந்து இன்ஃபைனைட்னு அர்த்தம். ஃபைனைட் மீன்ஸ் கம்ப்ளீட், இன்ஃபைனைட் மீன்ஸ் இன்கம்ப்ளீட். முற்றுப்பெறாத வாக்கியங்கள், செயல்கள் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வேர்புக்கு முன்னாடி 2 யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து இன்ஃபைனேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு டாபிக் தனியாக இருக்குது. அது நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ சென்னைக்கு அப்படிங்கிறதுக்காக இக்கு ப்ரொனன்சிங் வரனால இங்கே 2 கொடுத்துருக்குறோம். இங்கே அட்டனுக்கு முன்னாடி நம்ம இக்கு ப்ரொனன்சிங் கொடுக்க மாட்டோம். அட்டன் பண்ண போனோம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லிக்கிறோம். பண்ணிட்டோமா இல்லையாங்கிறது இங்கே சொல்ல வரல. புரிஞ்சுங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆர்எஸ் இந்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் எட்டிமாலஜி பார்க்க போகிறோம். அந்த 3ல் ஆர்த்தோகிராஃபி பார்த்துருக்குறோம், எட்டிமாலஜி, சின்டெக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படியே 1 by 1 நம்ம பேசிக்கு பார்க்கலாம். இந்த 20 கிளாஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூ கெட் மோர் கான்ஃபிடென்ட்டு. Thank you for watching. Let us meet our next class. Bye bye.